முக்கியமான 3 செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். அதில் முதலாவதாக சிறுவர் துஷ்பிரயோக வழக்கில் 100 ஆண்டுகளை கடந்த சிறை தண்டனை. அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எழுப்பிய பூகம்பம் என்றே சொல்லலாம். அடுத்ததாக 50 கோடி ரூபாய் லஞ்சம், புகாரில் கைதான முக்கிய புள்ளிகள் என பல முக்கிய செய்திகளோட விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். செய்தியை முழுமையாக பாருங்கள். இலங்கை நீதித்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல். சிறுவர்களை சீரழித்த காம கொடூரர்களுக்கு எதிராக அனுராதபுர சிறப்பு மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. வெறும் 20 நாட்களுக்குள் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவில் 4 குற்றவாளிகளுக்கு மொத்தமாக 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிர்ச்சி அளிக்கும் விஷயம் என்னவென்றால், தண்டனை பெற்றவர்களில் 2 பௌத்த பிக்குகள். விகாரையில் ஒப்படைக்கப்பட்ட சிறுவனை முதல் நாளிலிருந்தே வன்கொடுமைக்குள்ளாக்கிய விகாராதிபதிக்கு 30 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு விகாராதிபதிக்கு 24 ஆண்டுகளும், தனது சொந்த தங்கை என்று கூட பாராமல் 7 வயது சிறுமியை சீரழித்தவனுக்கு 15 ஆண்டுகளும், காதலியின் மகளை கொடூரமாக சித்திரவதை செய்த நபருக்கு 32 ஆண்டுகளும் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. சிறுவர்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என நீதிபதிகள் வழங்கிய இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றம் ஒருபுறம் கடமையை செய்து கொண்டிருக்க, மறுபுறம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனல் பறக்கும் உரையை நிகழ்த்தியுள்ளார். தாஜுதீன் மரணம் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியின் குடும்பத்தின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவே இந்த சதி நடத்தப்பட்டிருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அடுத்ததாக பெசில் ராஜபக்ச உள்ளிட்டோர் விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் ஜனாதிபதி அதிரடி தகவல் ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் பகிர்ந்திருந்தார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினரின் அதிரடி வேட்டையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நெருங்கிய உதவியாளர் சரித் அபேசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரஹித ராஜபக்ச ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஹர்ரக்கட்டாவை போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கவும், பாதுகாப்பான சிறைக்கு மாற்றவும் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்திய அதிரடி விசாரணைகளில் இந்த சதித்திட்டம் அம்பலமாகியுள்ளது. செல்வாக்கு மிக்க நபர்கள் பின்னணியில் இருக்கும் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.